அதிமுகவில் மீண்டும் புயல். ஏபிஎஸ்க்கு எதிராக அதிமுக சீனியர்கள். அடுத்து நடக்க போவது என்ன? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக சீனியர்கள் திடீர்னு ஒன்றிணைந்து வெளியிட்ட அறிவிப்பு கட்சிக்குள் பெரிய கேள்வியை எழுப்பிருச்சு. கொடுக்கப்பட்ட புதிய பொறுப்புகளை ஏற்க மறுத்த பின்னணி என்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் மீண்டும் புதிய பரபரப்பு உருவாகிருச்சு. முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சு அதிரடி கருத்துக்களை வெளியிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வழங்கிய புதிய பொறுப்புகளை ஏற்க போவதில்லை என்றும் வெளிப்படையாக அறிவித்த அவர்கள் கட்சியின் தோல்விக்கான காரணங்களை ஆராயாமல் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க. 200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டுள்ளதாக எஸ்பி வேலுமணி சொல்றாரு. இது கட்சிக்குள் அதிருப்தியை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுறாரு. இது மட்டும் கிடையாது, கட்சி தலைமைக்கு எதிராக தக்க நேரத்தில் தகுந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி கூறியிருப்பது அதிமுக அரசியல்ல அடுத்த கட்ட பரபரப்புக்கு வழிவகுக்கும் வகையில மாறியிருக்கு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோர் திரும்பவும் அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படின்னு அவர்கள் வலியுறுத்தி வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வழங்கிய பொறுப்புகளை ஏற்க போவதில்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் போன்றோர் கூட்டாக அறிவிக்கிறாங்க. இது குறித்து பேசிய எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுகிறாரோ அதுவரைக்கும் எங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாரு. இந்த அறிவிப்பு அதிமுகவில் நிலவும் உட்கட்சி விவகாரங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளதற்கான அறிகுறியை காட்டுது. தமிழக சட்டப்பேரவையில நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றோர் கட்சி பதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு. அவருக்கு பதிலா புதிய மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா தான் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து திரும்பவும் கட்சியில இணைகிறாங்க. இருப்பினும் அவர்களுக்கு முன் வகித்த பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்படல. இதனால அவர்கள் தரப்புல அதிருப்தி நீடித்து வருவதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நேரில் சந்திக்காமல் இருந்து வருவதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரும் நிலையில இந்த கூட்டங்களை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தான் அதிமுகவின் பல்வேறு மாவட்டங்களிலும் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் போன்றோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து முக்கிய அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி வழங்கிய பொறுப்புகளை ஏற்க போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாங்க. இந்த அறிவிப்பு அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி அதிருப்தியை திரும்பவும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.